இவனும் ஒரு அயோக்கிய இத்தனை நாளா உங்க உடம்ப பார்த்து ரசிச்சிருக்கான். அந்த ராஸ்கலை உள்ள தள்ளி மிதிக்க வேணாமா? அவனை சும்மா விட்டுற சொல்றீங்களா? நாம வேற என்ன பண்ண முடியும்? நாம எல்லாரும் சாதாரண ஆளுங்க தான். ஆனா இவங்களுக்கு பணம் பலம் ஆள் பலம்னு எல்லாமே இருக்கு. இவங்களை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியாது. எல்லாரும் இந்த மாதிரி ஒதுங்கி போறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்க மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டே போறாங்க. யாராவது ஒருத்தர் தட்டி கேட்டாதாங்க இவனுங்களுக்கெல்லாம் பயம் வரும். இனிமே தப்பு செய்யக்கூடாதுன்னு புத்தில உரைக்கும். இவ பேச்செல்லாம் கேட்காதீங்க. இவ போலீஸ் பரீட்சைக்காக படிக்க வந்தவ. அந்த திமிர்ல ஆடுறா இவ. இவளை நம்பி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கை தான் நாசமாகும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீங்க யாரும் எனக்கு ஆதரவா நிக்கலனாலும் பரவாயில்ல, நான் இத விடுறதா இல்ல. இன்னும் அரை மணி நேரத்துல இந்த ஹாஸ்டலோட ஓனர் இங்க வந்தாகணும். இல்லனா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். அங்கேயும் ஐயாவோட ஆளுங்க தான் இருக்காங்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அரை மணி நேரத்துல உங்க மாசிலாமணி ஐயா இங்க இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு நான் காட்டுறேன். ஐயா, ஹாஸ்டல்ல ஒரு பிரச்சனை. வணக்கம் ஐயா. இந்த மாதிரி கூள கும்பிடு போறதுக்கு தான் நீ எல்லாம் லாய்க்கு. ஒரு சின்ன பொண்ணை சமாளிக்க முடியாது உன்னால. உன்னை நம்பி இந்த ஹாஸ்டல்ல படிச்சிருக்கேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? அவ ஓவரா எகிறாங்க ஐயா. விவரமா பேசுறா. என்னால அவளை எங்க வா? நீதான் தங்கமயிலா? பேசாம சண்டை கோழின்னு பேர் வச்சிருக்கலாம் உனக்கு. என்னமோ ஓவரா சொல்றியா? இங்க நடக்கிற அசிங்கம் அப்படி. மானரோஷவுல எந்த பொண்ணும் இதுக்கு துள்ளதான் செய்வா. நியாயம்தான். ஹாஸ்டல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு உறுத்தலா தான் இருக்கு. எவனோ ஒரு சபல புத்திக்காரன் இப்படி பண்ணிட்டான். எலக்ட்ரீசியன், பிளம்பர், சமையல்காரன்னு 4-5 ஆம்பளைங்க இங்க இருக்கதான் செய்யறானுங்க. நான் யாருன்னு சந்தேகப்படுறது? உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்க. இது உங்களுக்கு சொந்தமான ஹாஸ்டல். உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. ஏய், அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா? விட்டா நான் தான் கேமராவை செட் பண்ணேன்னு சொல்லு போல் இருக்கு. நீங்க செஞ்சீங்களா இல்ல வேற எவனாவது செஞ்சானான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நல்ல குடும்பத்துல பிறந்த எவனும் இப்படி ஒரு கீழ்த்தரமான காரியத்தை செய்ய மாட்டான். ஒரு பொண்ணோட உடம்புல அப்படி என்ன இருக்கு? ஒரு ஆம்பளையோட அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன இருக்கோ அதே தானே மத்த பொண்ணுங்க கிட்டயும் இருக்கு. அத போய் ஒருத்தன் ரகசியமா பார்த்து ரசிக்கிறானா அவெல்லாம் நிச்சயமா ஆம்பளையாவே இருக்க முடியாது.
யாருகிட்ட என்ன பேசுற? உன்ன உங்க ஆள் இப்படி கோவப்படுறத பார்த்தா நீங்க தான் இதை செஞ்சீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏய் விட்றா அவளை. அண்ணே, விடுண்ணே. என்ன தடுக்காதீங்க. இவள இங்கேயே கழுத்தை நெரிச்சு கொன்னுறேண்ணே. ஏய் முட்டாள்தனமா பேசாத. அடுத்த எலெக்ஷன்ல சீட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏடா உடம்பு ஏதாவது பண்ணி பேரை கெடுக்க போறியா? போடா. இத பாருமா, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஹாஸ்டல் இடிச்சிட்டு புதுசா கட்டினேன். அப்பதான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. யாரு செஞ்சாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஏன்டா இப்படி செஞ்சேன்னு அவனை ஒரு 4 தட்டு தட்டலாம். வேற என்ன பண்ண முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இந்த ஹாஸ்டலோட ஓனருங்கிற முறையில நீங்க அதை செய்யறதுதான் நியாயம். அது சரிதாம்மா. ஆனா கம்ப்ளைண்ட்னு போனா போலீஸ் இந்த பொண்ணுங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. நீங்க குளிக்கிறத படம் பிடிச்சாங்களான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு அசிங்கம் தானே? ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, கோர்ட்லயும் இதே தான் விசாரிப்பாங்க. அங்க எல்லார் முன்னாலையும் சாட்சி சொல்லணும். முடியுமா இவங்களால? எல்லாரையும் பார்த்தா கௌரவமான குடும்பம் மாதிரி தெரியுது. கம்ப்ளைண்ட்னு போனா இருக்கிற வேலையை விட்டுட்டு ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு நாயை அலைய வேண்டி இருக்கும். பரவாயில்லையா? வருமானம் இல்லாம அவமானத்தை சம்பாரிச்சு இதெல்லாம் தேவையா இவங்களுக்கு? கேஸெல்லாம் கொடுத்தா நஷ்டம் இவங்களுக்கு தான். அசிங்கப்பட்டு நிக்கிறத தவிர வேற எதையும் சாதிக்க போறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த அளவை கூட்டணும்? அதை விட நல்ல யோசனையா நான் சொல்றேன். இங்க எடுத்ததையோ நடந்ததையோ நீங்க மறந்துடுங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம். காதும் காதும் வச்ச மாதிரி இதை நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். உங்க வீட்டு பாத்ரூம்ல இப்படி யாராவது கேமராவை செட் பண்ணி உங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் படம் பிடிச்சிருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? அவங்க உடம்ப எவனோ பாத்துட்டு போகட்டும்னு சும்மா விட்டுருவீங்களா? டேய் சுமாரா, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இத பாரு மயிலு, நீ சின்ன பொண்ணுங்கிறதால தான் நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம நீ ஓவரா போய்கிட்டு இருக்க. போலீஸ் வரைக்கும் போகாம இதை இங்கேயே முடிச்சுக்கிறதா நம்ம எல்லாருக்கும் நல்லது. இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு செல்வாக்கு மரியாதைன்னு இருக்கு. அதை வச்சுதான் நான் நிறைய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் பேர் கெட்டு போயிடும். என்னோட எல்லா பிசினஸும் அடி வாங்கிடும். அடி வாங்கட்டுங்க. இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ண உங்களுக்கு அந்த தண்டனை கூட கிடைக்கலனா எப்படி? ஏய் முடிவா, நீ என்ன தாண்டி சொல்ற? இங்க நடந்த பிரச்சனைய பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். வேணாம் மயிலு, சொல்றத கேளு. வேணும்னா நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமா? நீ இந்த மேட்டரை கண்டுக்காம விட்டுரு. நீ இங்க ஃப்ரீயாவே தங்கிக்க. உங்களால என்ன விலைக்கு வாங்க முடியாது. நீங்க நியாயமா நடந்துப்பீங்கன்னு தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். இனிமே பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போறேன். ஏய் நில்லுடி. நே, இவ அடங்க மாட்டா போல இருக்கு. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுனே, இங்கேயே இவள கொன்னு புதைச்சிடுறேன். மயிலு பார்த்தல ஆளுங்க எவ்வளவு வெறியோடு இருக்கானுங்கன்னு. நான் லேசா கண்ணை காட்டினா போதும், உன்னை செதில் செதிலா வெட்டி சாச்சிருவானுங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் அந்த அளவுக்கு போக வேண்டாம்னு பாக்குறேன். நீ சின்ன பொண்ணுங்கிறதால உனக்கு உயிர் பிச்சை தர்றேன். மரியாதையா வாயை மூடிட்டு இரு. ஹலோ சார். என்ன மேல ரூம்ல செட்டில் ஆயிட்டியா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல? இல்ல சார், இந்த ஹாஸ்டலே சரியில்லை. நீங்க உடனே கிளம்பி இங்க வாங்க சார். என்னாச்சு மயில? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற? ஏதாவது ப்ராப்ளமா? என்ன இவெல்லாம் ஒரு ஆளா? நமக்கு கழுத்தறுத்து போட்டு போனா சோழி முடிஞ்சது. அதை விட்டுட்டு அவகிட்ட போய் டீல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. டேய் நான் தான் சொன்னலடா, எம்எல்ஏ சீட்டு அமைச்சர் பதவின்னு சொல்லி எனக்கு வேற கணக்கு இருக்குடா. இன்னைக்கு இருக்கிற அவசரத்துக்கு இவளை முடிச்சு விட்டுறலாம்.
பின்னால இதுவே எனக்கு ஒரு வில்லங்கமா வந்து நிற்கும். இதெல்லாம் யோசிச்சு தான் அடக்கி வச்சிட்டு இருக்கேன்னா. இவ போலீஸுக்கு போனாலும் ஒன்றும் அங்கே ஆக போறதில்ல. ஆனா மேட்ரு வெளியே வந்துருச்சுன்னா போலீஸ்காரன் இன்னும் அதிகமா எதிர்பார்ப்பான். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்த்தேன். அதையும் மீறி அவ போறதுன்னா போகட்டும், நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. அப்பவாது புரிஞ்சுக்கிட்டு நம்ம யாருன்னு. டேய், ஒருவேளை போலீஸ் வந்தா விஷயத்தை செட்டில் பண்ணிட்டு போலாம். ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிங்கண்ணே. இந்த ஆளு பேசுறத பார்த்தாலே பயமா இருக்குங்க. இவங்க கூட எல்லாம் மோதி நம்மளால ஜெயிக்கவே முடியாது. இவங்க கூட சண்டை போட்டு உசுருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இவங்க சொன்ன மாதிரி இதை கண்டுக்காம விட்டுலாமே. போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். உங்க பயம் எல்லாம் எனக்கு புரியுதுங்க. நான் உங்க யாரையும் வற்புறுத்தல. நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து நானே சாட்சி சொல்லிக்கிறேன். நீங்க யாரும் என் கூட வந்து நிக்க வேணாம். எங்களை தப்பா நினைக்காதீங்க. நாங்கெல்லாம் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அந்த அளவுக்கு தைரியம் எங்களுக்கு இல்ல. நானும் ஏற்காடுல இருக்க கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுதாங்க. என்னோடதும் சோத்துக்கு கஷ்டப்படுற குடும்பம் தான். ஆனா தைரியத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. ஏழைகளுக்கெல்லாம் எதிர்த்து நிக்கிற தைரியம் இருக்காதுன்னு தானே இவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க. ஒரு அநியாயம் நடக்கிறப்ப நாம அதை எதிர்த்து நிக்கிறோமா இல்ல விலகி நிக்கிறோமாங்கிறது நம்ம மனசை பொறுத்த விஷயம். பயந்து பயந்து விலகியே நின்னா நாம அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். எதிர்த்து நின்னாதான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். ஐயா, இவன் தான் ஜீவாங்க ஐயா. மயில இவன் தான் கொண்டு வந்து சேர்த்தான். பெரிய பணக்காரன் போல இருக்கு. அவன் இருக்கிற தைரியத்துல தான் இவ ஆறாளா? என்னாச்சு மயில? ஹாஸ்டல்காரங்க என்ன சொல்றாங்க? போலீஸ்க்கு போக கூடாதுன்னு மிரட்டுறாங்க சார். நீங்க டிஎஸ்பி சார் கிட்ட பேசிட்டீங்களா? எல்லாமே பேசியாச்சு மயில. ப்ராப்பரா கம்ப்ளைண்ட்டும் பண்ணியாச்சு. மீடியாவுக்கும் தகவல் கொடுத்தாச்சு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரியா? ரொம்ப நன்றி சார். நீ எதுக்கு மயில நன்றி எல்லாம் சொல்ற? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் 4 இடத்துல நல்லா விசாரிச்சுதான் இந்த ஹாஸ்டல்ல செலக்ட் பண்ணேன். ஆனா இவங்க இவ்வளவு கேவலமான வேலையை செய்வாங்க நான் எதிர்பார்க்கல. நீ என்ன தப்பா எடுத்துக்காத. ஐ எம் வெரி சாரி மயில. ஐயோ சார், நீங்க எதுக்கு சார் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க? இவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? எங்க நான் வந்தப்ப சேஃப்டி செக்யூரிட்டின்னு வாய்க்கிழியே பேசுனீங்க. இதுதான் நீங்க சேஃபா பாத்துக்கிற லட்சணமா? தம்பி, இவங்க கிட்ட சவுண்ட் விட்டு பேசாத. இந்த ஹாஸ்டலோட ஓனர் நான் தான். எதுவா இருந்தாலும் பெரிய மனுஷன் என்கிட்ட பேசு. பெரிய மனுஷனா? யோ, எதுக்கே உனக்கு இந்த கேவலமான புத்தி? நீ பண்ண வேலை உன் வீட்டுல தெரிஞ்சா உன்னை செருப்பால அடிக்க மாட்டாங்க. ஏய் ஏய், இருங்கடா. ஹீரோயின் முன்னால ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் டயலாக் பேசணும் இல்ல? பேசட்டும் பேசட்டும் விடு. யோ, நான் ஹீரோ தான், இவங்க ஹீரோயின் தான், நீ வில்லன் தான். நியாயமா உன்னெல்லாம் ட்ரெஸ்ஸ உருவி ரோட்ல ஓட வைக்கணும். செய்யலாமா? இந்த பொண்ணு தான் புத்தி இல்லாம பேசுறானா? நீயாவது விவரமா இருப்பேன்னு பார்த்தா நீ இப்படி பூச்சாண்டி காட்டுறிய தம்பி. எம்எல்ஏல ஆரம்பிச்சு டிஎஸ்பி வரைக்கும் அவ்வளவு செல்வாக்கு இருக்கு எனக்கு. நான் ஒரு போனை போட்டேன்னா அமைச்சரே ஓடி வருவாரு. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா இங்க நின்று சீனெல்லாம் போடாத. இவளை கூட்டிட்டு கிளம்பு.
இங்க பாரு என் ஆளுங்க ரொம்ப மோசமானவனுங்க. விஷயம் தெரிஞ்சது லாரியா வந்து இறங்குவானுங்க. பாக்குறியா? நீயும் இந்த பொண்ணும் இந்த சேலத்தை விட்டு வெளியே போக முடியாது. ஓஹோ, ஏய், இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். உன் ஆளுங்களை கிளம்பி வர சொல்லு. டேய் கொஞ்சம் சும்மா இருங்கடா. ஹீரோ எவ்வளவு தெனா விட்ட பாக்குறான் பாத்தியாடா? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் கூப்பிட்டு போலீஸ் வந்துட்டாங்களா, என்ன அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக போறாங்களா. இது காமெடியா இல்ல? காமெடி. வாங்க இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஸ்டேஷன்ல 1008 ஜோலி இருக்கும். இது ஒண்ணுமே இல்லாத விஷயம். இதுக்கு போய் நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா? இங்க ஜீவாங்கிறது நான் தான் சார். இவங்க தான் மயிலு. நீதான் ஹிடர் கேமரா கண்டுபிடிச்சியாமா? ஆமா சார். ஏய், உங்களெல்லாம் யார் உள்ள விட்டது? மீடியா எல்லாம் உள்ள வரக்கூடாது. வெளிய போ சொல்றல. போ. மீடியா இங்கதான் இருப்பாங்க. இந்த விரட்டுற வேலை எல்லாம் வேணாம், பேசாம நில்லு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. இங்க பாருங்க சார். இங்க இருக்கிற பாத்ரூம்ல எல்லாம் கேமராவை வச்சு பொண்ணுங்க குளிக்கிறதெல்லாம் படம் எடுத்துட்டு இருக்கானுங்க சார். யோ, போன குடியா யாருக்கு போன் போடுற? என்ன இன்ஸ்பெக்டர், கையெல்லாம் நீளுது? மாசிலாமணி, பாத்ரூம்ல கேமரா செட் பண்ணி பொண்ணுங்க குளிக்கிறத ரகசியமா படம் எடுத்திருக்க. நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். வந்து ஜீப்ல ஏறு. என்னையா விளையாடுறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? மாசிலாமணி, விஷயம் கமிஷன் வரைக்கும் போயிருச்சு. நீ இப்போ ஒரு அக்யூஸ்ட். ஏதோ ஒரு கட்சி தலைவர்ன்றதுனாலதான் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன். இல்லனா அடிச்சு இழுத்துட்டு போவேன். யோ, என் பவர் தெரியாம நீ ஆடுற. இங்க பாரு, அமைச்சருக்கு போன் போட்டேன்னு வச்சுக்க, உன் கதி அவ்வளவுதான். அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. அமைச்சர் அதிகாரிகள்லாம் யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா போய் ஜீப்ல ஏறு, இல்லனா அசிங்கமாயிடும். வேணாம் இன்ஸ்பெக்டர், என்ன பகச்சுக்காத. நான் நினைச்சேன்னா உன் யூனிஃபார்மை கழட்டிடுவேன். யோ, நீ யார்கிட்ட பேசினாலும் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. அசிங்கப்படுத்தி இழுத்துட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன். மரியாதையா வந்து வண்டியில ஏறு. ஏத்திய வண்டியில. ஏய், என்னையே அரெஸ்ட் பண்ண வச்சிட்டல, இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதே மாதிரி உன்னை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தல, நான் மாசிலாமணி இல்லடி. ஏத்தியா உள்ள போ. ஜீவா, மயில கூட்டிட்டு நீங்களே ஸ்டேஷன் வந்துங்க. ஓகே சார். ஏடியா வண்டி அடியா. மாசில்லாமணி இந்த ஊர்லயே பெரிய ஆளு. அவரை எதிர்த்து எப்படி நீங்க தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? தப்பு செஞ்சவங்க தண்டனைய அனுபவிக்கணும் மேடம். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி.
ஒரு பெரிய மனுஷனை எதிர்க்கிறோமேன்னு உங்களுக்கு பயமா இல்லையா? நேர்மையா இருக்கிறவங்க எதுக்குமே பயப்படக்கூடாது மேடம். அதிகாரம் பணம் இருக்கிறவங்க எல்லாம் இங்க பெரிய மனுஷங்க கிடையாது. கௌரவமா வாழ்றவன் தான் பெரிய மனுஷன்.